ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட தம்பி வரான். அவனுக்காக இன்னைக்கு சிக்கன் குழம்பும் மீன் வறுவலும் கடகடன்னு செய்ய போகிறோம். அதுதான் இன்னையோட ஸ்பெஷல். அத்தையும் மாமாவும் கல்யாணத்துக்கு போகிறாங்க. ஸோ எங்களுக்கு மட்டும்தான் சமைக்கணும். மச்சான் ஒய்ஃபோட வீட்டு சைடு தான் இன்றைக்கி கல்யாணம். நேற்று ரிசப்ஷனுக்கு போயிருந்தாங்க. அப்போ யாத்விக்கையும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அவன் பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டான். ஸோ அவங்க அங்கேருந்து கிளம்பி ஃபங்க்ஷனுக்கு வந்துடுவாங்க. அத்தையும் மாமாவும் இங்கேருந்து கிளம்புறாங்க. பசங்க எப்போவுமே ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுவாங்க. அதே மாதிரி மாமாவும் பாருங்கள் ஃபாஸ்ட்டாக ரெடியாகி கிளம்பி உட்காந்துருக்காங்க. அத்தை ரெடி ஆகிட்டுருக்காங்க. அவங்களும் சீக்கிரமே ரெடி ஆகிடுவாங்க. அவங்களோட மேக்கப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேர் அண்ட் லவ்லியும் கொஞ்சம் பவுடர், அவ்வளோதான் அவங்களோட மேக்கப். அவங்க கிளம்பிகிட்ருக்காங்க. இப்போ கிளம்பிடுவாங்க. அவங்க கிளம்புனதும் நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளம்புவோமா? சரிங்க, வாங்க போவோம். வா, நேரம் ஆயிடுச்சு, வா. செல்லு மறந்துட்டேன், செல்லு எடு. இந்த எடுக்கிறேங்க. இந்தாங்க போன பத்திரம் வச்சுக்க. சாத்தி ஏறிடுச்சா? பார்க்கலையே. 71 ஆயிருக்கு. சரி இருக்கட்டும், வாங்க போதும். மாத்திரை எடுத்தீங்களா? எடுத்துட்டேம்மா. வீட்டை நல்லா பார்த்துக்க. நீ போயிட்டு வரேன், பாய். பார்த்துக்க. இனி நம்ம சமையல் வேலையை கடகடன்னு முடிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு சாதத்துக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சாச்சு. அரிசி ஊற போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மீன் கழுவி சுத்தம் பண்ணி மசாலா தடவி வச்சுப்போம். அப்போ தான் சிக்கன் குழம்பும் சாதமும் ரெடி ஆகிறதுக்கும் மீன் பொரிக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் ஊளி மீன் தான். கிலோ 350 ரூபான்ட்டு 1.5 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. சுத்தம் பண்ணுறதுக்கு அது போக ஒரு 30 ரூபா வாங்குவாங்க. இது எங்கே வாங்கியிருக்காங்கன்னா ஆரப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற கரிமேடில் தான் வாங்கியிருக்காங்க. யூஸ்வலாக மாட்டுத்தாவணியும் போவாங்க. இந்த டைம் கொஞ்சம் லேட்டானனால கரிமேட்லேயே வாங்கிட்டாங்க. இந்த மீன் மசாலாவோட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் பவுடரும் கொஞ்சம் பாதி லெமன் போல் பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் சேர்ந்து பண்ணோன்னா தலையெல்லாம் எடுத்து மீன் குழம்புல போட்டுடலாம். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் பிளான் பண்ணனால தலையும் நாங்கள் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நிறைய பேர் வந்து தலையை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நாங்கள் குழம்புல போட்டுருவோம். அப்படி இல்லைனாலும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருவோம். ஃப்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மீன் துண்டுக்கும் மசாலா தடவி வச்சாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. அதுக்குள்ளே சாதத்துக்கு வச்ச தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அரிசி போட்டுருவோம். இப்போது இன்னொரு அடுப்பில் சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக ஸ்டோன் ஃப்ளவர், ஒரு நட்சத்திரப்பூ போட்டுக்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிடுவோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 10 பல் பூண்டு, ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்கலாம். பெரிய வெங்காயம் போடலாம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு டீஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சிப்போம். அரைச்சாச்சு. வெங்காயமும் வதங்கிடுச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம்,
பூண்டு, இஞ்சி இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட ஒரு 2 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். சின்னதாக இருந்தால் 3 கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிய வதங்கி வரணும். இதோட நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். நான் கல்லுப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். தக்காளி வதங்குற நேரத்தில் நம்ம சிக்கனை கழுவி எடுத்துக்கலாம். சிக்கனில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதோட 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கலருக்காக அது அவ்வளோவா காரம் இருக்காது, 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்சி ஜாரை கழுவி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். இப்போது இதோட கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் எலும்புள்ள சிக்கன் 1 கிலோ சேர்த்துருக்கேன். நல்லா கழுவி சேர்த்துக்கணும். இப்போ இதோட எல்லா மசாலாவும் இந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். மசாலாலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா சிக்கன் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் விழுந்து அரைச்சிக்கலாம். ஏற்கனவே நம்ம அரைச்ச மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக கசகசா, 6 முழு முந்திரி, ஒரு பெரிய துண்டு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக, அதையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போது நம்ம சிக்கன் வெந்துட்டுருக்கு இல்லையா, அதோட இந்த தேங்காய் விழுதை சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இந்த நேரத்தில் நம்ம உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். இப்போது குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் மட்டும் விட்டால் போதும். சிக்கன் சூப்பராக வந்துடும். சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடும். சிக்கனும் சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு. அந்த கேப்பில் காஞ்ச துணியை எடுத்து மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். துணி காஞ்ச உடனே கையோடு எடுத்து மடித்து வச்சாதான் வீடு க்ளீனாகவும் இருக்கும், நமக்கும் நிம்மதியாக இருக்கும். இல்லைனா துணி சேர்ந்துக்கிட்டே போகும், மடித்து வைக்கவும் மனசே வராது. அதனால் அப்பப்போ கையோடு மடித்து வச்சிடணும். சிக்கன் விசில் வந்துடுச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. சாதமும் ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை இப்போ வடிச்சிடலாம். நான் எப்போவுமே 2 கிளிப்பு போட்டு தான் வடிப்பேன். நிறைய பேர் டம்ளர்லாம் வைப்பாங்க. இந்த கிளிப்பு போட்டோன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் கேஸ்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நல்ல வாசனையோடு செம்மையாக இருக்குது சிக்கன் குழம்பு. நானே கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன், நீங்கள் வேணால் கெட்டியாக வச்சுக்கலாம். தம்பி வந்துட்டான். தம்பி சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். எப்போயாவது லீவுக்கு தான் வருவான். லீவுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவான். கையில் ஏதோ ஸ்நாக்ஸோடு வரான். Hai Bapak. Hai. Kayak ya, sorry ya. இதெல்லாம் இருக்குப்பா. தம்பிக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மீன் பொரிக்கலான்ட்டு காஃபி போட்டு கொடுத்தேன். நாங்கள் 2 பேரும் காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டோம், அதனால் தம்பிக்கு மட்டும் போட்டு கொடுத்தேன். சீக்கிரமாக முடியும்ன்ட்டு 2 அடுப்புலையும் மீன் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பக்கம் வெந்ததும் 2 ஸ்பூன் வச்சு எல்லா மீன் துண்டையும் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த மீன் பீஸெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போது மீனோட தலையையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. சமையல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ சாப்பிட உட்காந்துட்டோம். சுட சுட சோறு, சுட சுட சிக்கன் குழம்பு,
மீன் ஃப்ரை செம்மையாக இருந்தது. அருமை அருமை டேஸ்டா இருக்கு. நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து சமைச்சாலும் யாராவது நல்லா இருக்குன்னு சொல்லும்போது தான் நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவும் அத்தை மாமா வர்றதுக்கும் கரெக்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மோனோபொலியும் யூனோவும் விளாண்டோம். தம்பியோட ஃப்ரெண்டும் வந்திருந்தான். யாத்விக்கும் சூப்பராக ப்ளே பண்ணுவான். ஏய் பாய் சங்கீஜாரா. பாய் பாய் போயிட்டு வரேன். ஜிலேவசா ஜிலேஸ்பவா பாய் பாய் பாய். நன்றி. பாய். பாய் பாய். தம்பியும் தம்பி ஃப்ரெண்டும் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஜாலியாக போச்சு. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய் பாய்.